துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே. என்னத்த கண்ணே கண்ணேன்னு நான் பாட்டு கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாம் இந்த உருட்டி விட்ட தாயக்கட்டை மாதிரி முழு பரிச்சை லீவு வந்துருச்சுல்ல, மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு மாமா வீட்டுக்கு ஆயா வீட்டுக்குன்னு போயிருச்சுங்க. போறதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் தனியா உட்காந்து தாயக்கட்டையை உருட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டியும் இதுங்க ஊருக்கு போகுங்க, அவன் இவன் அடிச்சான் இவன் அவன் அடிச்சான்னு பெரிய பஞ்சாயத்து. அது சின்ன பிள்ளைங்களோட விட மாட்டாங்க, பெருசுகளும் சேர்ந்து சண்டை போடுங்க. இதுல மண்டை உடையிறது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பல்லு உடையிறது தான் ஜாஸ்தி. தன்னால பல்லு விழும் சிலதுக்கு, தடிக்க அடிச்சு விழுந்து பல்லு விழும் சிலதுக்கு, சண்டை போட்டுக்கிட்டு பல்லு விழும் சிலதுகளுக்கு. என்னத்தை செய்ய? எங்க அக்கா அப்படித்தான் ஒரு வாட்டி அவ பேரனை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு போயிருக்கா. போகும்போது சொல்லிட்டு போறா, அது வரு கொப்படியம்மன் கோயில்ல திருவிழா பார்க்கணும், இந்த சொக்கட்டான் பிள்ளையார் கோயில்ல பூத்தட்டான், அதெல்லாம் பார்த்துக்கிட்டுதான் வருவேன், 20 நாளைக்கு நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவ பொசுக்குன்னு 10 நாள்ல வந்து நிக்கிறா. என்னடின்னு கேட்டா, அங்கிட்டு ஊர்ல நடந்த கதையே சொல்றா என்கிட்ட. என்னவா அங்கிட்டு ஊர்ல என்ன பீச்சாங்கரையா இருக்கு இல்ல ஜூவா இருக்கு, என்ன சொந்தக்காரங்களை போய் பார்ப்போம், இல்லாட்டி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா கொட்டையா இருக்கும், சினிமா பட கொட்டையில பழைய படம்லாம் போடுவேன். அப்படித்தான் பேரனை அழைச்சிக்கிட்டு போயிருக்கா. அங்க என்னமோ படம் ஓடிச்சாமே, என்னது அதுல வந்து பாட்டை சொன்னா, மலர் என்ற முகமென்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும், லாலலீல லாலலாலலாலா லாலலீல லாலலாலலாலா. அப்படி ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. சரிதான், பையனும் சேர்ந்து பாடுறானாக்கும்னு இவ பேசாம இருந்திருக்கா. பார்த்தா இந்த பையன் ஓன்னு கத்துறேன். என்னடான்னு கேட்டா பல்லு வெளியான். டிக்கெட் போனா போகுதுன்னுட்டு ஊரை விட்டே ஓடியாந்துட்டா. அடி என்னடி மறுக்கோழி மவளே, அதுக்காகவா ஓடியாந்தேன்னு நான் கேட்டேன். என்ன செய்ய, இப்படி புள்ள பல்லு வலின்னு அழுவுறான்ல அப்படின்னா. அதுக்கு என்ன வைத்தியம் இருக்குங்கிறீங்க? ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியம் இருக்கு. இந்த கொய்யா இலை இருக்குல்ல, அதுல 4-5 பறிச்சு கொடுத்து இந்த பையனை சவைக்க கொடுத்து துப்பிட்டு அப்புறம் நல்லா வாயை கொப்பளிக்க செய்யணும். ஒரு நாளைக்கு 3 வேளை செஞ்சா போரும், பல்லு வலி போயிட முடியுன்னு. ஆத்தி, நான் பாட்டு கொப்படியம்மன் கோயிலுக்கும் திருவிழாக்கெல்லாம் இருந்துட்டு வந்திருப்பேன் இல்லைன்னு இப்ப சொல்றா. நான் என்ன செய்ய? இந்த கை வைத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிடாம ஒரு சின்ன வலிக்கு கூட ஊரையே கூப்பிட்டுப்படுறாங்க. உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா விஷயத்தையும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த பாருங்க, இப்ப என்ன கூட சொல்லுவாங்க, அது எப்படி உனக்கு இம்புட்டு வயசுலயும் பல்லு நல்லா வரிசையா நல்லா இருக்கும்பாங்க. கொஞ்சம் சோவி பல்லுதான், மாட்டு பல்லுதான், ஆனா உறுதியா இருக்குல்ல. அந்த காலத்துல நாங்கள்லாம் எதை வச்சு பல்லு விளக்குவோம்? ஆலங்குச்சி, வேலங்குச்சி, வேப்பங்குச்சி தான். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சும்மாவா சொன்னாங்க? இப்பதான் இதுகள்லாம் என்னமோ புருசு பேஸ்ட்ன்னு வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஆளும் வேலும் தான் இவ்வளவு உறுதிக்கு காரணம். அதுக்காக நான் பிள்ளைங்களை ஆலங்குச்சி வேலங்குச்சி தான் போட்டு தேய்க்கணும்னு நான் சொல்றேன் இல்லையே. அதுங்களுக்கு ஒரு இனிப்பான வழி சொல்லித்தரேன். பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை எடுத்து அது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை எடுத்து தண்ணியில ஊற போட்டு வச்சிருங்க. அந்த 4 மணி நேரம் ஊறின பிறகுட்டு இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. அந்த தண்ணியும் கொட்டிட வேண்டாம், அதையும் குடிக்க சொல்லுங்க. இதுல அம்புட்டும் இரும்பாம், நல்ல இரும்பு மாதிரி உறுதியா இருக்குமா ஈறு. பல்லு உறுதியா இருந்தாதான் சொல்லும் உறுதியா இருக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. சொல்லு இனிப்பா இருக்கணும்னா இனிப்பான பேரிச்சம்பழத்தை நீங்க மறக்க கூடாது.